एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैरङ्गश्रुवाकं सरूभिः व्यशेम देवहितं जलायु स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 58வது மந்திரத்தை ஆரம்பிக்கலாம், சிந்திக்கலாம். அன்னபூர்ணா உபனிஷத்துன்னு பேர் வச்சுருக்கே தவிர அன்னபூர்ணா பற்றி ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு பாக்கி எல்லாமே வேதாந்த விசாரம் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு வருது இந்த உபனிஷத். இந்த உபநிஷத்தினுடைய அந்த பேக்ரவுண்டு அது என்னது, ஃப்ரண்ட் பேஜ் ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப வசீகரமாக இல்லை. வசீகரமாக இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து விஷயம் இருக்காது, வசீகரமாக இல்லை. ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இது இந்த பார்க்குற அந்த ஸ்க்ரீனில் தான் எல்லாமே திரை தானே, மாயத்திரை. திரைன்னு சொல்லும்போதே ஒரு விசாரம் பண்ணலாம் போல தோணுது, டக்குன்னு ஒரு விசாரம் வருது. சரி, அது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா விசாரத்துக்கு வரலாம். இப்போ நிதாக சிஷ்யன், ரிபு வந்து குரு. இவர் வந்து சங்க கீதிருஷ்யத்யுக்தா, சங்கம் ஆத்மா அசங்கக, அது யாரோடையும் சேராது. அப்போது அதோ யாரு கூடயும் சேராது அப்படின்னு சொன்னால் நல்ல தெளிவான உதாரணம், நல்லா புரியறதுக்கு நீங்கள் ஆகாயத்தை பிரம்மமாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். ஆகாயம்னா இந்த பார்க்குற ஆகாயத்துக்கும் ஆதாரமாக ஒரு ஆகாயம் இருக்குது, வெட்ட வெளி. அதை தான் சிவவெளி ஒளின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. மிகச்சரியான வரையறை அது. என்னுடைய அறிவு கேட்டினதை சொல்கிறேன். இந்த பொதுவாக சிவ வெளி ஒளி, பிரணவ வெளி ஒளி, ஞான வெளி ஒளின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சச்சிதானந்த வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கு மூணு வட்டத்துக்கும் அர்த்தம். சச்சிதானந்தான அர்த்தம் தான். இப்போ சத்துன்னு சொன்னால், சத்துனா இருப்பு, நித்தியம்னு அர்த்தம். என்றைக்கும் அழியாத பொருள் சத்து, இருப்பு. என்றைக்கும் அழியாத பொருள் ஒன்று இருக்குது. அதில் எந்த கேரக்டரும் இல்லை, எந்த குணமும் இல்லை, எந்த சொரூபமும் இல்லை. அதில் சரிபாதி இது வரைக்கும் கொடுக்காத விளக்கம் கொடுக்குறேன். இது இருக்குது, ஆதாரம் இருக்குது, மந்திரம் ஆதாரம் இருக்குது. சச்சிதானந்தன் தான் சிவ வெளிவழி, ஞான வெளிவழி, பிரணவ வெளிவழி. சத்துங்கிறது சிவம், அது பெரிய வழி, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. வேறு ஒன்றும் செய்யலாது. இருக்குது, ஆதாரமாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, சாட்சியாக இருக்குது, பிரீத்தியாக இருக்குது, அன்பாக இருக்குது. இப்போ அந்த பிரீத்தி கூட சரிபாதி. இப்போ இருக்குன்னு சொன்னா இல்லையா, சத்து இருக்குது, ஆதாரமாக இருக்குது, அதிஷ்டானமாக இருக்குது, எங்கும் இருக்குது, எல்லாவற்றுக்கும் பறந்து இருக்குது. அது சத்து. அதில் சரிபாதியை பிரித்து ரெண்டாக பிரிக்குது. ஒரு சத்தை அர்த்தநாரீஸ்வரர் சரியாக ரொம்ப சைவ சித்தாந்தம் அற்புதம். அர்த்தநாரீஸ்வரில் ரெண்டும் சேர்த்தா சிவம் சக்தி. நம்ம பொதுவாக சிவமாக அதை வழிபடுவோம். அர்த்தநாரீஸ்வர் அப்படின்னு தான் சொல்கிறோம், அர்த்தநாரீஸ்வரின்னு சொல்லலை. அர்த்தநாரீஸ்வர்னு சொல்கிறதுனால பரம்பொருளை நம்ம வணங்குகிறோம். அதில் சரிபாதி அம்பாள் இருக்கா. பெட்டர் ஆஃப்னு சொல்கிற வார்த்தை கரெக்டாக இருக்குது.
பெட்டர் ஆப்பாக இருந்தால் பரவாயில்ல, பேட் ஆப்பாக இருந்தால் என்ன பண்ணுது? அதெல்லாம் தலையெழுத்து போட்டோம். இப்போது இந்த சரிபாதியில் ரெண்டாக பிரிக்குது. ஒரு சரிபாதி சத்து இருப்பு, இன்னொரு சரிபாதி அறிவு, அதான் உணர்வு. உணர்வு அது விளங்குது, உணர்வு அது விளங்குது. விளங்குதுன்னா என்னது? பிரகாசிக்குது, வெளிச்சம். உணர்வும் வெளிச்சமும் வச்சுங்க. சரியான வார்த்தை. பிரகாஷம்னு வார்த்தை அவங்களே கொடுத்துருக்காங்க. வேதாந்த பரிபாஷ சப்தாவளின்னு ஒருத்தர் அந்த புக்கில் இருக்குது இந்த விஷயங்கள். சும்மா ஒரு பேஜ் பார்த்தா எனக்கு தேவையானது டக்குன்னு கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரங்களுடைய ஆதாரம் அவங்களால கொடுக்க முடியல. அவன் 100ல் 1 தான் கொடுத்துருக்கான். இப்போ சத்துனா என்ன? இருப்பு, நித்தியம், அழியாதது, அக்ஷரம், அவ்யயம், நிராதாரம், நிராலம்பம், நிர்விகாரம், எப்படி வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். நிரூபாதிகம், உபாதி கிடையாது அதுக்கு, சத்துக்கு. அதில் சரிபாதி இருக்குல்ல, அதுதான் குணம், மனம், அன்பு, ஆனந்தம். இதெல்லாம் எது? சித்து வச்சுங்க. சும்மா முக்கியமாக அறிவு, வெளிச்சம், 2 ஞாபகம் வச்சுங்க. உணர்வு, வெளிச்சம். வெளிச்சத்தை தான் விளங்குறது. அஸ்தி இருப்பு சத்து, பாத்தி விளங்குறது, பிரீத்தி ஆனந்தம். இப்போ வெட்டவெளி சிவவெளி வழி ஆதாரமாக இருக்குது. அதில் நீங்கள் இருக்கீங்க, அதுதான் சித்து, அதுதான் சைத்தன்யம், அதுதான் உணர்வாக இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் உணர்வு ஒண்டி தான் இந்த உலகத்தில் இருக்குது. இன்னொன்று எதுவும் இல்லை. இன்னொன்று இருக்கிறது வெட்ட வெளி, அது கண்ணுக்கு தெரியாது. இந்த உணர்வு எங்கே இருக்குன்னா அந்த வெட்ட வெளிக்குள்ளே இருக்குது. இந்த உணர்வுக்கு அதுதான் ஆதாரம். இது புரியுதா? பரம்பொருள் வெட்ட வெளியாக இருக்கிறார். அவர் பேசுவதில்லை, செயல்படுவதில்லை, அனுபவிக்கிறதில்லை. சத்தாக இருக்கிறார், ஆதாரமாக இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறார், நிர்விகாரமாக இருக்கிறார், நிரூபாதிக்காக இருக்கிறார், நிராலம்பமாக இருக்கிறார், நிர்விகாரமாக இருக்கிறார், நிர்விகல்பமாக இருக்கிறார். எந்த கருத்தும் அவர் கிடையாது. நிர்விகல்பம், சங்கல்பம் விகல்பம்னு சொல்லணும்ல, எந்த சங்கல்பமும் கிடையாது, எந்த கருத்தும் இல்லை அவர்கிட்ட. அச்சா சத்து, சித்து அறிவு, அதாவது உணர்வு. இன்னொன்று வெளிச்சம். வெளிச்சத்தை கூட விடுங்க, அதான் விளங்குறது. பாத்தி, அஸ்தி பாத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சத்துங்கிறது ஒரு பெரிய லோகம், சித்துங்கிறது அதில் வாசம் செய்யக்கூடிய சைத்தன்யம். இதுதான் விஷயம். ஆனந்தம் யாரு? அந்த 3வது பொருள். சத்தம் சித்தம் சேர்ந்தால் ஆனந்தம், 2 சேர்ந்தால் பிறக்கிற 3வது பொருள் எது? ஆனந்தம். அதான் பிரீத்தின்னு சொல்லுவாங்க, அன்புன்னு சொல்கிறோம். அன்பே சிவம்னு சொன்னது அது அந்த ஆதாரத்தை தான். பிரீத்தினாலும் அன்புனாலும் 2 ஒன்று தான். அஸ்தி பாதி பிரீத்தி. ஒரு பக்கம் 1 2ஆக பிரித்து, ஒரு பக்கம் நித்தியம், ஒரு பக்கம் உணர்வு, வெளிச்சம். 3 பொருள் உள்ளுக்குள்ளே இருக்குது. புரியுதா? சச்சிதானந்தது. இப்போ இந்த மந்திரத்தில் நிதாகு கேட்குறாரு, சங்க கீதுருஷ இத்தியுக்த, சேர்க்கை என எதனை கூறுகிறீர்கள்? சேர்க்கை, சங்கம். எதெல்லாம் சங்கம்? இந்த ஆத்மாவோட இந்த உடம்புலாம் சங்கமமாக இருக்குது, சேர்ந்துருக்கு. ஆத்மாங்கிற ஆதாரத்தில் 96 தத்துவங்கள் சேர்ந்துருக்கு. கச்ச பந்தாய தேகினாம், எது இந்த மனிதனை கட்டுது? ஹிருதய கிரந்தின்னு ஒன்று சொன்னோம்ல, ஒரு வார்த்தை சொன்னோம். என்ன அர்த்தம் அதுக்கு? ஹிருதய கிரந்தில் 4 வேர்டு இருக்குது. ஆதி. ஹிருதய கிரந்திக்கு என்ன சொன்ன? மனோவேகம், ஆக்ரோஷம், ஆவேசம்,
மனநோய் உன்மத்தம் அது மனநோய். கிரந்திக்கு வெரி குட் வெரி குட். அது என்ன சொல்கிறது தெரியுமா? மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஒரு பாட்டு, பாப புண்ணியம் ஒரு பாட்டு, பிராணாதி மன குண பிராணம். அதுக்கு தான் மறக்காமல் இப்படி ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன். மனம் குணம் பிராணன் பாவ புண்ணியம் இச்சா துவேஷம். ஒன்று விருப்பு இருக்கும் இல்லை வெறுப்பு இருக்கும், சண்டை. மனாதி மனம் சித்தம் புத்தி அகங்காரம், பிராணாதி தசவாயு, குணம் 3 குணம். இதுதான் ஹிருதய கிரந்தி. இந்த வேர்டெல்லாம் இனிமேல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நீங்கள் டக்குன்னு கேட்டோடனே சொல்லணும், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அதான் மனனம். சந்தேகமில்லாத கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லணும். இந்த ஹிருதய கிரந்தி தானே இந்த ஆத்மாவால் மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எது மேலே? சித்து மேலே. சத்துவ சீனுக்கே வராது. சிவம் அது பேச்சே கிடையாது. அது ஒரு லோகமாக இருக்குது, பிரம்மலோகம். அது பிரம்மலோகம். நீங்கள் தான் பிரம்மம். நேற்று சொல்லிட்டேன், ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். யாரும் அது மாதிரி சொல்லலை. நீங்களே சொல்லுங்கள். கொஞ்ச நாள் கழித்து நம்மலாம் பூர்த்தி ஆன பிற்பாடு மற்ற ஆடியோக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் அப்போ தெரியும் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய விசேஷம். அதனால் எது கட்டுது? பந்தாய எது கட்டுகிறது? எது அதனுடன் சேருகிறது? எது கட்டுகிறது? கச்ச பந்தாய தேகினாம்னா அந்த தேகத்தில் உள்ளே இருக்கிறது தேகி. தேகங்கிறது உடல், தேகிங்கிறது உயிர். கச்ச மோக்ஷாய கதிதः எது விடுவிக்கிறது? கதம் துவேஷ சிகிச்சை இது எப்படி இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, சிகிச்சா பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, சரி பண்ணுறதுக்காக கேள்வி. இது நிதாகுடைய கேள்வி. என்னன்னா சேர்க்கைங்கிறது எதை சொல்கிறது? சங்கக கீதிருஷ கச்சபந்தாய எது கட்டுகிறது? தேகினாம் ஜீவர்களை எது கட்டுகிறது? கச்ச மோக்ஷாய கதித எது மோட்சத்தை மோட்சம் என்று சொல்கிறார்கள். கதம் துவே ஏஷ சிகிச்சைய இதை எப்படி இதை சரி செய்வது? தேகதேகிம் விபாகை ஏக்க பரித்தேகேன பாவனா. உயிர் உடல் என பிரித்து பார்க்கறது. உயிர் உடல் என பிரித்து பார்க்குற அறிவு இருக்கா? உடல் வேற உயிர் வேறங்கிற பிரித்து பார்க்குற அறிவு இருக்கா? ஏன்னா இப்போ அப்படி இல்லை. நம்ம வாழலை, நம்ம உயிரிலே வாழலை. உயிரில் வாழ்ந்தால் எப்போதும் அமைதியாக ஆனந்தமால வாழணும். அப்படி வாழலை. அப்போ இதில் தான் வாழ்கிறோம், உடலில் தான் வாழ்கிறோம். இந்த சகசிராரம் நம்ம ஏறுறதில்லை, புருவமத்திக்கு ஏறுறதில்லை. அந்த லோகமே நமக்கு இல்லைன்னு இருக்கும். தலைக்கே நம்ம போகிறதில்ல. நம்மளுடைய எண்ணமும் செயலும் நெஞ்சுக்கு கீழே தான் இருக்குது. ஹிருதயம், நாபி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம். மூலாதாரத்தில் போகும், சுவாதிஷ்டானத்தில் சாப்பாடு, மணிபூரகத்தில் பணம், வேலை, போகம், சாப்பாடு, தூக்கம்னு அங்கேயே தான் இருக்கிறோம். அப்போ இந்த 3 உடம்பு உயிரும் அப்படி தான் போகும். கடைசியில் அதோ கதி. அது தெரியுமில்ல? நெஞ்சுக்கு கீழே அதோ கதி, நெஞ்சுக்கு மேலே ஊர்தவ கதி. இப்போ நெஞ்சுக்கு வந்து பக்தி கொண்டா நெஞ்சுக்கு வரும் இந்த உயிர். தியானம் பண்ணால் புரோமதிக்கு போகும். நிதித்தியாசனம் பண்ணால் சஹசிராரம் போயிடும். நிதித்தியாசனம்னா தியானத்தில் மெய்ப்பொருளை உணர்றது, அனுபூதி பண்ணுறது. அனுபூதிங்கிறது சத்திய நிலை. புரியுதா? உபாசனால அனுபவம் நடக்கும். இப்போ சொல்லிக் கொடுக்குற அறிவெல்லாம் அனுபவமாகும். ஒத்துக்கிற மனம் உள்வாங்கும். அனுபவத்தில் சத்தியம் பிரகாசிக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அறிவு நிலை இருக்குல்ல, சில பிரச்சனைகளில் குழம்பி போயிடுவீங்க. இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் நிலையை விட்டு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை முதல்ல குழப்பிட்டா நீங்கள் அவுட்டு. விநாசகாலே விபரீத புத்தி. உங்கள் புத்தியை பிளாக் பண்ணாலோ, புத்தியை டைவெர்ட் பண்ணாலோ, புத்தியில் கை வச்சா நீங்கள் அவுட்டு. விவேகம் இருந்தால் புத்தியில் ஒருத்தவங்க கை வைக்கிறாங்கங்கிற அறிவு இருக்கு. அதான் ஞானம். ஞானம் இருந்தால் எல்லாத்தினுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீங்க, முடிவை பார்ப்பீங்க. இப்போ இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, 4 பேர் 4 விதமாக சொன்னாலும் 4 பேருடைய முடிவில் எது சத்தியம், எது மித்தியா, எதில் சுயநலம் இருக்குது, எதில் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்கிறாங்க, எல்லாம் புரிஞ்சிடும். இது
இது யாருக்குன்னா ஞானிகளுக்கு அது தெரியும். விநாசகால விபரீத புத்திங்கிறத படிச்சிருப்பான், அவன் வாழ்க்கையில் நடக்கும்போது அது தெரியாது. முதல்ல புத்தியில் தான் அது கை வைக்கும். ஏன் புத்தி கை வச்சா மனம் போச்சு, மனம் போச்சுன்னா புலன்கள் போச்சு, புலன்கள் போச்சுன்னா லைஃபே போச்சு. தேகதேகி விபாகைக்க பரித்தியகேன. அதனால் ரெண்டை பிரித்து ஒன்றை அறிவது, ரெண்டை பிரித்து ரெண்டில் ஏதாவது ஒன்று அறிஞ்சாலும் ஒன்று விளங்கிடும், ஒன்று மித்து ஒன்று சத்து. தேக மாத்திரேகே விஸ்வாசக, தேகமே உயிர் நினைக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் சங்கக, உடலும் உயிரும் சேர்ந்துருக்கு அவனுக்கு. பிரித்து பார்த்தா முக்தன், சேரலை, அசங்கக. பிரித்து பார்க்க தெரியல அவனுக்கு, உயிரும் உடம்பும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். உயிரை பற்றியே நம்ம பொதுவாக பேசுகிறதே இல்லை. கடவுள் பற்றி பேசுகிறோம், உயிரை பற்றி பேசுகிறோம். இப்போ ஒரே ஒரு உயிர் தான் உலகம் ஃபுல்லாக. நேற்று சொன்னாலே அவர் இருக்கிறார், அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், அவர் ஒருவரே எல்லாருக்குள்ளும் இருக்கிறாருங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நாங்கள் இத்தனை பேர் இருக்கோமே, அவர் எப்படி ஒரே ஆள் எல்லாருக்குள்ளேயும், நெட்வொர்க் ஒன்று தான், சிம் கார்டு தான் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதை விட இன்னும் ஒரு அரிய கருத்து, நல்ல ஈஸியாக உங்களுக்கு புரிகிற ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் சிந்திச்சு ஆட்டோமேட்டிக்காக வருது. ரொம்ப அருமையான கருத்து இது. இப்போ நீங்கள் வந்து சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறீங்களா? பேசுகிறது ஒரு ஆள், கேட்குறது ஒரு ஆள். நீங்கள் பேசுகிறீங்க அவர்கிட்ட, அவர் கேட்குறாருன்னு நினச்சிட்றீங்க. பேசுகிறதும் கேட்குறதும் ஒரே ஆள் தான். சொல்கிறது புரியுதா? இங்கேயே அத்வைதம் நிற்குது. என்ன ஞானம் பாருங்கள், முருகப்பெருமான் கருணை. எனக்கே ஸ்டன்னாக இருந்துச்சு. பொதுவாக நம்ம வந்து சுவாமிகிட்ட பேசுகிறோம் தான் எல்லோரும் நினச்சி பேசின்னு இருக்கோம். ஆனால் உங்கள்கிட்ட தான் பேசின்னு இருக்க. பேசுகிறது யாரு? நீ தான். கேட்குறது யாரு? நீ தான். அதை தான் ஸ்டார்டிங் பிளேஸ் டெஸ்டினேஷன் சொல்கிறது. இதெல்லாம் லைட்டாக ஏற்கனவே எப்போயே பேசியிருக்கேன். ஆனால் இப்போலாம் ரொம்ப ஊர்ஜிதப்படுத்துகிறேன், வலியுறுத்தி பேசிக்கிட்டே வரேன். நிர்ணயம் பண்ணிக்கிறோம், நிச்சித்தான்னு சொன்னல, உறுதிப்படுத்துறது. அதுக்கப்புறம் நீங்கள் வெர்டிக்ட்டுங்கிற வார்த்தை இருக்குது இதுக்கு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வெர்டிக்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நீ அப்பீல் பண்ண முடியாது, அதுதான் ஃபைனல் வேர்டு. அந்த மாதிரி ஃபைனல் வேர்டை மனநத்தில் சொல்லிக்கிட்டே வருவேன். இப்போ நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே தான் வரோம். மனநம்னு ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனநலத்துக்கான வேலைகள், பூர்வாங்க வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பேசுகிறது யார்? அப்போ நீ பேசுகிற, நீ தான் கேட்குற. அப்போ குரு பேசுகிற மாதிரியும் சிஷ்யன் கேட்குற மாதிரியும் இருக்குது. ஆனால் ஒன்று தான் பேசுது, அதுவே கேட்குது. அதை ஒத்துக்கிறீங்கள? அதை மறுக்கவே முடியாது, இதை மறுக்கவே முடியாது. நீங்கள் இறைவன்கிட்ட பேசுகிறத நீங்கள் தான் கேட்குறீங்கிறத உங்களுக்கு தெரியாது. காலையில் கண்ணை திறந்து எங்கே ஓடுறேன்னு உனக்கு தெரியல, எதை தேடுறேன்னு உனக்கு தெரியல. நீனும் 50 வருஷமாக ஓடுற, எல்லா ஜென்மாலையும் ஓடிக்கிட்டு இருக்க. பைத்தியம். இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவான்னு சொல்லுவான். அப்புறம் முக்கியம் இந்த கெட்டவன் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். நான் கெட்டவன்னு வெக்கமான சூடு சொன்ன எதுவும் கிடையாதுன்னு சொன்னல. இது வேதம் சொல்லுதுங்க. அதை ஆத்மாவுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவும் கிடையாது. என்ன உபநிஷம் தெரியுமா? தேஜோ பிந்து உபநிஷத்து பேசியிருக்கோமாப்பா. தேஜோ பிந்து உபநிஷத்து பேசியிருக்கோம். அதில் ஒரு வாக்கியம் வருது, கண்ணில் படுது. ஞானிகள் அப்படி தான் இருப்பான் போல இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், வக்கமான சூடு சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் செஞ்சால் தொண்டு செய்ய முடியாது. தொண்டு செஞ்சால் எவனா ஒன்று சொல்லுவான், கோவம் வரும், விட்டுட்டு போயிடுவேன், அந்த காரியம் கெட்டு போயிடும், சாமி வேலை நின்று போயிடும். புரியுதா? அப்படி தான் ஒருத்தவனு தொண்டு செய்ய வரதுக்கு இல்லை. அதனால் முதல்ல வெக்கமான சூடு சொன்னைய விட்டாதான் நீ வந்து, அதுக்கு தான் சட்டையை கழட்டுறது. அது பேர் அகங்காரம்னு பேர். வெக்கமான சூடு சொன்ன ஒன்றும் இல்லை, அது பேர் அகங்காரம்னு பேர். தப்பான வழியில் போய் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. நீ ஓவராக நீ ரொம்ப ப்ரெஸ்டீஜ், ரொம்ப எனக்கு என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய அதுக்கு தகுந்த மாதிரி, இதுக்கு தகுந்த மாதிரி, அதெல்லாம் உனக்கு தான் வச்சு செய்யும். உன் மானத்தை வாங்குறதா அதுக்குரியாக நிற்கும் மாயா. புரியுதில்ல? எவன் ஒருத்தன் பொத்தி வாழ்கிறானோ, ரொம்ப கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ரொம்ப சின்சியராக உயிருக்கு உயிராக ரொம்ப நேர்மையாக இருக்கிறானோ, அவனை தான் வச்சு செய்யும். ஆனால் அவன் ஜெயிச்சிடுவான், அது தெரியுமா? இது அவனை வச்சு செய்யும், அவனை கலங்கப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், எல்லாம் பண்ணும். மக்கள் எல்லாம் அவனை தப்பாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அவன் தொடர்ந்து பயணிப்பான். இந்த பார்த்தவன் பேசினவன்லாம் இல்லாமல் போடுவான்.
ஆத்மாவுக்கு இந்த லட்சணம் சொல்லுது. வெக்கமான சூடு சொன்னதெல்லாம் அகங்காரம் விட்டால் இதெல்லாம் அகங்காரம். என்ன உன் மானத்தை சொல்ல பார்க்கலாம். என்ன உன் மானம்? மானம்னா சம்ஸ்கிருதத்தில் அளவீடுன்னு அர்த்தம். உன்னுடைய ஹைட்டை நீ அளந்துடுறியான், அது மானமா? உன்னுடைய ஹைட்டு என்ன ஹைட்? எத்தனை? 25 அடியில் இருக்கியா? 100 அடியில் இருக்கியா? நம்மளே போட்டு கட்டிக்கிறது. ஹிருதய கிரந்தியில் இதெல்லாம் இருக்குது. ஹிருதய கிரந்தியில் இதெல்லாம் இருக்குது. தேகதேகி விபாகைக்க தேகம் தேகின்னு பிரித்து பார்க்காம விரோச்சனை அசுரர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. உடம்பு தான் வாழ்க்கை, உடம்பு தான் எல்லாம். தேவர்கள் தான் கொஞ்சம் சத்தம் நினைப்பாங்க, தெரியாது. தேக தேகி விபாகை பிரத்யேக ரெண்டை பார்த்து ஒன்றை விடுறது. தேகத்தை விட்டுறது, தேகியை பிடிச்சிக்கிறது. அதுபோல் தேக மாத்திரகி விஸ்வாசக தேகம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சானா, உயிரை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொன்னால் அவன் பந்தாய, அவன் கட்டப்படுகிறான். ஹிருதய கிரந்தியில் தானே இருக்கே. ஹிருதய கிரந்தியில் கட்டுறது எது? ஒன்று அல்பம் அல்பம்னு சொல்கிறது அனுபவ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குமா. அணு உத்பவ அடிக்கடி உத்பவம் ஆகிக்கிட்டே இருக்குமா. என்னது? நீ அல்பம், நீ அல்பம், நீ மனுஷன், நீ மனுஷன், ஒன்றால் முடியாது, ஒன்றால் முடியாதுன்னு. மனநிலையில் இருந்தால் அப்படி தான் இருக்கும். சைத்தன்யத்தில் இருந்து பாருங்கள், சைத்தன்யத்தில் இருந்து பாருங்கள், வெளிச்சம் இருக்கும், பிரகாசம் இருக்கும், தெளிவு இருக்கும், சரியான டெசிஷன் எடுப்போம். இதுதான் சரின்னு தெரியும். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பத்தில் இருப்பான். இறங்கிட்டான், புத்தி இறங்கி போச்சு. அவனை சங்கன்னு சொல்கிறது. இன்னொரு விசாரத்தில் நேற்று அவன் இருக்கிறான், அவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனநமாகட்டும்னு சொல்கிறேன். அவன் இருக்கிறான், அவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறான், அவனுள் எல்லாரும் இருக்கிறார்கள், ஒருவனே எல்லாருக்குள்ளும் இருக்கிறான், அவன் என்னுள்ளும் இருக்கிறான், நான் அவனாக இருக்கிறேன் அப்படின்னு முடித்தோமா. இப்போ ஒரு சைத்தன்யமானது என்னுடைய பிம்பத்தில் நான் இல்லைன்னு சொல்லுது. ஒரு சைத்தன்யம் பிரம்மம் தன்னுடைய பிம்பங்கிற ஜகத்தில் இல்லை. இந்த பிம்பம் ஜகத்துங்கிறத ஒரு வார்த்தையை சொல்கிறேன், புரிஞ்சுங்க. ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். இந்த மந்திரத்தையே ஆரம்பிக்க முடியாது கூட. இப்போது கயிறு இருக்குது, சாயந்தர இருட்டில் மொட்டை மாடியில் கிடக்கு. அது உங்களுக்கு வளைஞ்சி இருக்கிறதுனால பாம்பாக இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது. அப்போ கயிறில் பாம்பு தெரியுது, கயிறில் பாம்பு தெரியுது. பாம்பு தெரியுதா? பாம்பு உண்டாயிருக்கா? தெரியுது. எதனால் அப்படி தெரியுதுன்னு கேட்டால், மூணாவது பொருள் அங்கே கயிறு இருக்குது, பாம்பு இருக்குதுன்னு வச்சுங்க. கயிறு ஒன்று இருக்குது, பாம்பு ஒன்று இருக்குது, ரெண்டாவது பொருள். மூணாவது பொருள் ஒன்று இருக்குது. கயிறை பாம்பாக காட்டுற பொருள் இருட்டு, அது பேர் தான் மாயா. மாயாவை இருட்டுன்னு சொல்கிறோமா? இந்த மாயினால் இந்த உலகம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குது, இந்த இருக்குது, நான் இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்லுது, இதெல்லாம் மாயன்னு சொன்னால் இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறோன்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அது புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ கயிறு இருக்குது, கயிறுலேருந்து பாம்பு உண்டாகவில்லை. தங்கம் இருக்குது, தங்கம் ஆபரணமாக தெரிகிறது. தங்கத்துலேருந்து தங்கம்தான் பொருளாக இருக்கே. அதை நீ வளைச்சிருக்கலாம், நிமித்திருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம். தங்கம்தான் இருக்குது. வந்தது நாம ரூபம். நீ வேணால் பேர் வச்சுக்கோ, நீ அதை அடையாளம் பண்ணுறதுக்காக வடிவம் கொடுத்துக்கோ, பேர் வச்சுக்கோ, பயன்படுத்துறதுக்காக காதில் போட்டுக்கோ, மூக்கில் போட்டுக்கோ. தங்கம்தான் ஆபரணமாக இருக்குது. நீ எதை பார்க்குற? ஆபரணம். அப்போ நீ அறிவு இல்லைன்னு அர்த்தம் உனக்கு. மண்ணு தான் பானையாக இருக்குது. நீ எதை பார்க்குற? பானையை தான் பார்க்குற, மண்ணை பார்க்க. உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். கயிறை பாம்பாக பார்க்குற, கயிறுலேருந்து பாம்பு உண்டானுச்சா? ஆனால் தெரிகிறது. தெரிகிறது யாருடைய ஃபால்ட்டு? இருட்டு இருக்கிறதுனால உனக்கு அக்ஞானத்தினால். அக்ஞானிகளுக்கு கயிறு பாம்பாக தெரியும், மண் பானையாக தெரியும், தங்கம் ஆபரணமாக தெரியும். சந்திரன் இருக்குல்ல, சந்திரனுடைய பிம்பம் அந்த குளத்தில், கிணத்துல, குடத்துல எல்லாம் தெரியுதா? அப்போ அந்த சந்திரன் சொல்லாதா?
அங்கே இருக்கிறது சந்திரன் நீங்கள்லாம் சொல்லலாம், அதுக்கு எனக்கு தொடர்பு இல்லை. சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? அங்கேருந்து சந்திரன் உண்டானுச்சா? சந்திரனுடைய பிம்பத்தை தான் நம்ம பார்க்குறோம். சந்திரனுடைய பிம்பத்தை பார்க்குது. சந்திரன் உண்டாகலை. இப்போ நிஜம் இருக்குது, நிழல் உங்களை சுற்றி நிழல் வருது. நிழலை நீங்கள் உருவாக்குனீங்களா? நிழல் ஒரு வஸ்துவா? அதை பொடிக்க முடியுமா? அளக்க முடியுமா? சொல்கிறது புரியுதா? அது போல தான் பிரம்மத்திலிருந்து பிரம்மம் ஜகத்தாக தெரிகிறது, உண்டாகவில்லைன்னு சொல்கிறாங்க. உண்டாகுதுன்னு சொன்னால் என்ன தெரியுமில்ல? பஞ்சபூதங்களால் சேர்த்துருக்கு. பஞ்சபூதங்கள் சேர்ந்தால் ஒரு ஸ்தூல வடிவம் தெரியும். பஞ்சபூதங்கள் பிரித்தா ஸ்தூல வடிவம் தெரியாது. அப்புறம் இந்த பஞ்சபூதங்களால் சேர்க்கப்பட்டது கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு காலத்தில் டைலூட் ஆகிடும். காலத்தினால, இடத்தினால, நிமித்தத்தினால அது டைலூட் ஆகிடும். அப்போ இருக்குது, ஆனால் இல்லை. இது புரியுதா? இந்த கயிறு பாம்பு ஒன்று போதும். கயிறு பாம்பா உண்டாகவில்லை, பாம்பாக தெரிகிறது. பிரம்மம் ஜகத்தாக உண்டாகவில்லை, ஜகத்தாக தெரிகிறது. உண்டானது இந்த பொருள்லாம் இருக்கேன்னு சொன்னால் இந்த பொருளெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல போகிறோம். எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, ஜகத்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. பிரம்மம் மட்டும்தான் இருக்குங்கிற. ஜகத்து எப்படி இருக்குன்னா, ஜகத்து நுரையாக இருக்குது. அதை வாழ்கிற ஜீவராசிகள் அலையாக இருக்காங்க, நகர்றாங்கல்ல, அலையாக இருக்காங்க. இந்த அலையும் நுரையும் யாருன்னா நிலையான நீர் தான். ஆனால் அது என்ன சொல்லும்? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும். டைரக்ட் சம்பந்தம் இல்லை, கவனமாக இருக்குது. இதுதான் சத்தியம். ஏன்னா மூணும் ஒன்று தான். அலை, நுரை, நிலை எல்லாம் ஒன்று தான். கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பாக்கியெல்லாம் பிம்பம்னாலும் ஒரிஜினல் இருந்ததுன்னா பிம்பம் வரும். அப்போ பிம்பத்துக்கும் ஒரிஜினலுக்கும் தொடர்பு இருக்க. இப்போ நீ இருக்கன்னா நீ நிழலை உருவாக்கலை, ஆனால் நீ இருந்தால் தான் நிழல் இருக்கும். கயிறு இருந்தால் தான் பாம்பு இருக்கும். நிஜம் இருந்தால் தான் நிழல் இருக்கும். மண் இருந்தால் தான் பானை இருக்கும். தங்கம் இருந்தால் தான் ஆபரணம் இருக்கும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் நீ சொல்லலாம், டைரக்ட் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்கிற. இது புரியுதா? சின்ன சின்ன விசாரத்தில் தெளிவடைஞ்சிடணும். சின்ன சின்ன விஷயந்தான், ஒன்றும் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இதை ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடலாம். எளிய விஷயந்தான், ஆனால் யாரையும் புரியவே புரியாதுங்க இது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? சும்மா ஒப்புக்கு சொல்லாதீங்க. நல்லா புரிஞ்சிச்சா இல்லையா? நல்லா புரிஞ்சிச்சு. ஒரு பானைக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பானைக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. பானையை உருட்டி விட்டால் ஸ்பேஸு உருளுதுன்னு நம்ம சொல்லுவோம். அனுபவம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அனுபவத்தில் பானை தான் வந்திருக்கு, ஸ்பேஸ் எப்போதும் இருக்கிறது தான். அதே மாதிரி உடம்பு தான் வந்திருக்கு. நம்மளுக்கு அனுபவம் என்ன? உடம்புக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம். உண்மை என்ன? அனுபவத்தில் உயிரில் தான் உடம்பு இருக்குது. ஒரே நெட்வொர்க்கு, சிம் கார்டு கனெக்ஷனுக்காக, வேலை நிமித்தமாக. நம்பரு நாம ரூபம். நீ பேசுகிறது ஒருத்தவன், கேட்குறது ஒருத்தவன் கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தன் தான். இது ரொம்ப அழகான வார்த்தை. இது சரியான உதாரணம். என்னென்னா வியந்து பார்க்குற இடம் இந்த நான் இருக்கணும், நான் வாழணும், நான் ஆனந்தமாக, அந்த வார்த்தையும் சச்சிதானந்த வார்த்தையும் பொருந்துறதுக்கு இணையான ஒரு ஈக்குவலான ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் யாருன்னு சொல்ல முடியாது. கடவுளனையும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த உதாரணம் வேண்டாம், இது ஒன்று போதும். அது மாதிரி ஒரே அணுதான் பல அணுக்களாக தெரிகிறது. பேசுகிறதும் கேட்குறதும் நடக்கிறதும் எல்லாம் ஆபாசம். வஸ்து ஆபாசம், ஜல ஆபாசம், ஜன்ம ஆபாசம். புரியுதா? அகங்காரத்தை 3 இடத்துல பேசணும். மொத்த வேதாந்தத்தினுடைய சாரம் குருன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். மொத்த பகவத்கீதையினுடைய சாரம் அகங்காரத்தை விட்டு சரணாகதி. இப்போ 3வது ஒன்று சொன்னோமே, என்னது? வழிபாடு. யாரை வழிபாடு பண்ணணும்னா ஒரு உபநிஷம், குருவை வழிபாடு பண்ணு. இறைவனை வழிபட்டால் அவர் உனக்கு குரு மெட்டீரியலை கொடுப்பாரு. குருவை வழிபட்டால் அவர் பிரம்மத்தை கொடுப்பாருன்னு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லாம் மறுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு தொடர்பு படுத்திட்டு இப்போ இந்த 3 கருத்து சொன்ன இல்லையா? நிலம், நீர், அக்னிஸ்வரம் 3 பார்க்கலாம். ஸ்தூலமாக இருக்குது, அதை விட சூக்ஷ்மம் மேலானதுன்னு சொன்னோமா? ஸ்தூலத்தை சூக்ஷ்மத்தை வைக்க முடியாது. ஃபார்முக்குள்ளே ஃபார்ம்லெஸ்ஸை வைக்க முடியாது. புரியலையா? ஒரு ஃபார்மில் இருக்கிற
ஒரு லிமிட்டட் பொருளில் அன்லிமிட்டடாக வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். காற்று ஆகாயம் அன்லிமிட்டட். அது கண்டெய்னர் என்ன இருக்குது? நெருப்பை வைக்கலாம், நீரை வைக்கலாம், நிலத்தை வைக்கலாம், போடலாம், காம்பவுண்ட் போட்டுடலாம், இல்லை மொத்த பூமியே வச்சிடலாம். இது சொல்கிறது வெட்ட வெளியே சொல்லுது. அப்போ லிமிட்டடுக்குள்ளே அன்லிமிட்டடாக வைக்க முடியாதா? அந்த தத்துவப்படி பார்த்தா இந்த உடம்புக்குள்ள பிரம்மா பிம்பமாக தான் இருக்குது, ஒரிஜினலாக இல்லை. கடைசியில் என்ன பண்ணணும்? ஜீவனையும் நீக்கிடும், ஜெகத்தையும் நீக்கிடும், பிரம்மம் மட்டும்தான் அது நீ தான் சொல்லிடும். இதெல்லாம் புரியத்துக்காக சொல்லக்கூடிய கையாளக்கூடிய உதாரணங்கள். சின்ன சின்ன விஷயம். இந்த ஆடியோலாம் இந்த 2-3 நாள் நான் அடியன் பேசுகிற ஆடியோ எல்லாமே விசார கர்ப்பிதம், ரொம்ப சூக்ஷ்மம், ரொம்ப நாள் கேட்டாலும் புரியாது. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க, மறக்கக்கூடாது. இந்த உதாரணங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா விஷயம் தெளிவாகிடும். ஃபார்முக்குள்ளே ஃபார்ம்லெஸ்ஸாக வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. புரியுதா? இப்போது உடம்பு வந்து ஃபார்மு, ஆத்மா வந்து ஃபார்ம்லெஸ். புரியுதா? பானை வந்து லிமிட்டட், ஆகாயம் அன்லிமிட்டட். பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம். நீங்கள் பானைக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, அது அனுபவம். அனுபவத்தில் பானைக்குள்ளே ஸ்பேஸ் இல்லை. பானை ஸ்பேஸில் தான் பானை இருக்குது. இப்போ பரமாத்மா வேறு நாம வேறு நினைக்கிறது. பரமாத்மாவுக்கும் நமக்கும் ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குது. ஒயரோட கனெக்ஷன், தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா, தாய்க்கும் பிள்ளைக்கும். அதுபோல் பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உறவு இருக்குதுன்னு சொல்லி, அப்புறம் ஒயர்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி, அப்புறம் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிடுறது. இப்போ நெட்வொர்க்கில் சிம் கார்டு போல் தொடர்புடையது. இப்போ அடுத்த மந்திரம் வந்துடலாம். சர்வம் ஆத்மா இதம் அத்திர அகம் கிம் வாச்சாமி திஜாமி. சேராதவை அப்படின்னு சொன்னால், அசங்கம்னு சொன்னால், எல்லாமே ஒரு பொருள் தான் இருக்குது. இன்னொரு பொருள் எங்கே இருக்குது வந்து சேர்றதுக்குன்னு கேட்குறாரு. எல்லாமே சப்குச்சு பிரம்ம, எல்லாமே பிரம்மம். அப்போ எது வந்து சேரப்போகுது? ரெண்டாவது பொருள் எதுவும் இல்லை. ஒன்று நுரையாக இருக்குது, இல்லை அலையாக இருக்குது, இல்லை நிலையாக இருக்குது. எது சேருது, எது பிரியுது? ஒன்றும் கிடையாது. அது சொல்லுது, சர்வம் ஆத்மா இதம் அத்திர அகம் கிம் மஞ்சா வாஞ்சமி, எதை விரும்புவது, திஜாமி, எதை வெறுப்பது இல்லை விடுவது. இத்திய அசங்கம் சிதி. இதுதான் ஒரே நிலையாக ஒன்று தான் இருக்கிறதுனால, அதோட சேர்க்குற நிலை இல்லாததுனால இது அசங்கம். நீ உடம்புன்னு சொன்னாலும் சரி, உயிர்னு சொன்னாலும் சரி, உடம்பு மேலே போட்டிருக்க சட்டைன்னு சொன்னாலும் சரி, சத்து சித்து சித்தாபாசன்னு 3 வார்த்தை சொல்லுவோம். சத்து நெட்வொர்க்கு, சித்து சிம் கார்டு, சித்தாபாசம் அந்த பாடி. இத்திய அசங்க சிதி வித்தி, அறிந்தவன் ஜீவன் முக்தன். ஒன்று தான் ஏன் இருக்கே. அதுதான் நீங்கள் இந்த குழப்பத்துக்கெல்லாம் போகாதீங்க. கடவுள் மட்டும்தான் இருக்கார், நாமெல்லாம் அதுக்குள்ளே இருக்கோம். ஈஸியாக புரிஞ்சுக்கிற விஷயம். கடவுள் மட்டும்தான். இங்கே பல கால கடவுளும் இல்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் பல பேர் உங்கள்கிட்ட நிறைய கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம வச்சு விளாசி தள்ளியிருக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய எல்லா கண்ட்ரிலையும் அந்த கருத்து இருக்குது. இந்தியன்ஸ் நிறைய கடவுளை வழிபடுறாங்கன்னு. ஒரு கடவுளை தான் அறிவு நிலைகளில் பலவிதமாக வழிபடுறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு அணு இருக்கா இல்லையா? அது தொடர்பு இல்லைன்னு சொல்லும். அது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அது எதுக்குன்னா, நீ எல்லாத்தையும் அது அவன் செஞ்சான்னு சொல்லுவேன். அதனால் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ செஞ்ச தவறுக்கு நீ தான் தண்டனை. அப்படி காட்டுது. அப்படி அறிந்தவன், ஒன்று தான் இருக்குங்கிறத அறிந்தவன் வித்தி ஜீவன் முக்த ஸ்திதம், முக்தன் அனுஷ்டிதம். ந அகம் பிரம்மாஸ்மி ந ச அந்யோ அஸ்தி ந ச அயம் ந இதர. நான் இல்லை, வேறு யாரும் இல்லை, இது அல்ல அதுவும் இல்லை, ந இதர வேறு எதுவும் இல்லை. இதுவல்ல அதுவல்ல வேறு எதுவும் இல்லை, நானும் இல்லை, வேறு எதுவும் இல்லை.
நானும் இல்லை, நீயும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, அப்படி சொல்லுது. இருக்கிறதே ஒன்று தான். பேசுகிறதும் கேட்குறதான் இப்போ தெரியுதில்ல, யார் பேசுகிறா யார் கேட்குறான்னு. ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அப்படிப்பட்ட நிலையை அசங்கக, அதுதான் அசங்கன்னு சொல்கிறது, சேராதது. இது சம்பிரோக்தோ, இப்படி சொல்கிறார்கள். பிரம்மாஸ்மி இத்யேவ சர்வதா, அந்த அந்த அசங்கம் நானே என்று எப்பொழுதும் நினைப்பாயாக. பிரம்மாஸ்மி இத்யேவ சர்வதா, பிரம்மாஸ்மி, பிரம்மா அஸ்தி சொல்லலை, பிரம்மா அஸ்மின்னு சொல்லுது. பிரம்மம் இருக்கிறது, இறைவன் இருக்கிறான்னு சொல்லலை, இறைவனாக இருக்கிறேன், அந்த இறைவனாக அசங்க உயிராக நான் இருக்கிறேன். எங்கும் இருக்கிற ஆகாசத்தை ஃபார்முக்குள்ளே வைக்க முடியாது, அதனால் ஃபார்முக்குள்ளே ஃபார்ம்லெஸ்ஸாக வைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபார்ம்லெஸ்ஸுங்கிறது இறைவன், அதனால் ஃபார்முக்குள்ளே நீ சொல்கிறது தவறு. பிரம்மலோகம்னா என்னன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரம்மலோகத்துக்குள்ளே என்னென்ன இருக்கு? முதல் வார்த்தை அத்வைதம், வரிசலாக சொல்லணும். எப்பயுமே வரிசலாக சொன்னீங்கன்னா விட மாட்டீங்க, மறக்கவும் மாட்டீங்க. அத்வைதம், சமாதி, கைவல்யம், அனுபூதி. கரெக்டாக முடிஞ்சிச்சா? 4 வார்த்தை தான் என்னது பிரம்மலோகம். யார் பிரம்மா? நீங்கள் தான் பிரம்மம். சந்தேகம்லாம் படாதீங்க, உண்மையை உறக்க சொல்லுங்கள். மந்திரம் இருக்குது நமக்கு ஆதாரம், அதை போய் அவன் கை வைக்க முடியாது. எவனும் நான் திருத்துறேன் ஆனால் அங்கே திருத்த முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. சரி, ந அபிநந்ததி நைஷ்கர்மியம் ந கர்மஸ்வ அனுசஜ்யதே சுசமோயக பரித்யாகீஷோ அசம்சக்த இது ஸ்மிருதः. கர்மயோகத்தை பற்றி சொல்லுது. ந அபிநந்தத்தி நைஷ்கர்மிய, கர்மம் அற்றுமில்லை, கர்மமற்று இருக்கிறதையும் விரும்பலை, கர்மமே இல்லை, வேலையே இல்லை, அப்படி இருக்கிறதையும் விருப்பம் இல்லை. நைஷ்கர்மியம் ந கர்மஸ்வ அனுசஜ்யதே, கர்மப்பற்றும் இல்லை, எல்லா வேலையும் நான் செய்கிறேன்னு சொல்ல. வேலை இல்லாமலும் இருக்க மாட்டேன், வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்க மாட்டேன். அருமையான நிலை, நடுநிலை. சுசமோ, சமநிலை. சுசமோ யக, யார் இருக்கிறாங்களோ பரித்யாகி, அவன்தான் துறந்தவன். அசம்சக்த, அவன் பற்றற்றவன். இதி ஸ்மிருதகை என்று சாஸ்திரம் கூறுகின்றன. வேலை இல்லாமல் இருக்கிறதையும் விரும்பலை, வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கிறதையும் விரும்பலை, சமநிலையில் இருக்கிறது தான். சர்வ கர்ம பலோ அதீனாம், சர்வ கர்மத்தினுடைய பலன்களை எதிர்பார்க்காம, மனசைவ ந கர்மனா, மனதால் கர்மத்தையும் துறப்பவன். கர்மத்தை கர்மயோகமாக செய்கிறான், அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். இந்த கர்மயோகத்தில் 5 தத்துவம் இருக்கு. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற அறிவோடு செய்யணும். அந்த கர்மத்தில் நிபுணத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் இறங்கணும். அது சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ணி வச்சுருக்கணும், ரெடியாக இருக்கணும். நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வீக் ஆகிட்டேன், நான் அங்கே போயிட்டேங்க, அந்த கதையெல்லாம் இன்டர்வியூவில் சரியாக வராது. வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு அது ஒரு இழுக்காக இருக்கும். அதனால் அந்த இன்டர்வியூவில் நிபுணத்துவத்தை நீ காட்டணும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், அவன் வேலை ஒன்று. 2வது நிபுணத்துவம் இருக்கணும், அதுக்கான டயத்தை செலவு பண்ணி அந்த ஞானத்தை பெற்றுடணும். 3வது பிரியம் இருக்கணும், விரும்பி செய்யணும். 4வது பூரணம் இருக்கணும். 5வது பலனை எதிர்பார்க்கக்கூடாது, ரிசல்ட் எதிர்பார்க்க. இவ்வளோ சம்பளம் தருவானா, அவ்வளோ சம்பளம் தருவானா, எக்ஸ்பெக்டேஷன் சேலரியே போடக்கூடாது. அவன் கேட்பான், உண்மையாக இதுக்கு முன்னாடி என்ன வாங்கினீங்களோ அதை போடணும். இது வாங்கினேன், இது இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன், அப்படி போடணும். யார் கேட்க போகிறா, அடித்து தூள் கலப்போன்னா அவன் பார்த்துருவான். அப்ளிகேஷனில் அவன் லட்சணம் தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரக்சரு, உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் தலை சீவுறது, உங்கள் கண், உங்கள் ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம், ஜட்ஜ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, யதார்த்தமாக இருங்க, நம்மளை மாதிரி ஈஸியாக ஜெயிச்சிடலாம்.
அவன் இன்டர்வியூ பண்ணுறவனே நம்ம இன்டர்வியூ பண்ணிடலாம். எப்பயுமே நான் ஒரு டிஸ்ட் வைப்பேன். இன்டர்வியூ ரொம்ப கம்மி தான், ஆனால் போன இன்டர்வியூலாம் ஜெயிச்சிருக்கேன், ஒன்று கூட தோற்று கிடையாது. நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவங்க அவனுக்கு அறிவு இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அவன் கேள்வி கேட்பான், நம்ம பதில் சொல்லுவோமா? நம்ம பதிலாக சொல்லிவிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். சில நேரம் அந்த கேள்வியே நமக்கு ஆபத்தாயிரும். அகங்காரத்தில் கேட்கக்கூடாது, ஒரு இன்டலெக்சுவல் கொஸ்டினாக இருக்கும். சரி வேண்டாம், அதெல்லாம் விட்ருங்க, போனால் போதும். சர்வகர்ம பலாதி நாம் விடணும். மனசைவ நான் கர்மனா, மனசால் கர்மம் வேலை செய்கிற ரொம்ப போட்டு பற்றோடு செய்யக்கூடாது. அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறாங்கிற அர்த்தத்தோடு செய்யணும். எது ஈஸி? அவன் செய்கிறான் என்ன, என் வேலை நான் இதை செஞ்சாச்சுன்னா, ஐயோ 8 மணிக்குள்ளே செஞ்சு முடிக்கணுமே, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, கிரிவலம் போகணும், வேதா கிளாஸு போகணும் அப்படின்னா ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறான், இதானே உண்மை. ஒரு பம்பரம் சுற்றுறதுக்கு 4000 பேர் வேலை செய்கிறான்னு சொன்னேன் தெரியுமா? அந்த உதாரணம் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன், ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை, போட்டோம். மனசைவ நான் கர்மனா நிபுணம் வார்த்தைகள்லாம் வருது பாருங்கள். இங்கேருந்து எடுத்தது தான் எல்லாம் இங்கேருந்து பகவத்கீதைக்கு போயிருக்கு, போட்டோம். எளிமையான சம்ஸ்கிருதங்க அது. இது இது உபநிஷத்து மந்திரங்களை என்னால் படிக்கவே எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வாக்கியம் வந்து ஒரு வார்த்தைக்கு கம்மா புல்ஸ்டாப்லாம் வைக்க மாட்டாங்க, நீட்டாக அடித்து விடுவாங்க. 15 வார்த்தை ஒரே வார்த்தையாக இருக்கும், ஒரே சென்டென்ஸாக இருக்கும். 20 வார்த்தை 30 வார்த்தை ட்ரெடிஷ்னலாக அதை படித்து ஸ்வரத்தோடு படித்து அதெல்லாம் பிரிக்க தெரியணும். அப்புறமா தான் பிரிக்க கற்றுக்கிட்டேன், எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு, ஈஸியாக புரிய ஆரம்பிச்சு. இந்த சம்பவம் அசம்பவத்தை சம்பவம்னு படிப்போம், ஆனால் எழுதும் போது அசம்பவம்னு எழுதும் போது அசம்பவம்னு எழுதும், படிக்கும்போது சம்பவம். இப்படிலாம் இருக்குது அதுக்குள்ளே. பல இடத்துல வந்து மறைஞ்சிருக்கும், பல இடத்துல கனெக்ஷன் போடுவாங்க, தட்டு மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் எப்படியோ தெரியாமலே 100 தொட்டுட்டோம். சர்வகர்ம பலாதீனா மனசேவன கர்மனா நிபுணம். 5 தத்துவம் என்னன்னா, அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறான், நிபுணத்துவம், பிரியம், பூரணம், பலனை எதிர்பார்க்கக்கூடாது, நோ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அசம்சக்த. அப்போ அவனுக்கு அந்த வேலை பலமாக இருக்கு, பலுவாக இருக்குமா? கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ வேலை செய்ய போகிறானோ அவ்வளோ செய்யணும். பெரிய ஞானிகள்லாம் கேட்டு பாருங்கள், உடம்பு கெட்டு போச்சே, ஒழுங்காக நீங்கள் வேலைன்னு இருந்தீங்களே, உடம்பை கெட்டுக்கிட்டீங்களே அப்படி சொல்லுவாங்க. அவன் இந்த உடம்பை வச்சு ஏதாவது வேலை வாங்கணும்னா உடம்பை பார்த்துக்கிட்டோம் அவன், இல்லையா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படியே சொல்லுவோம். மகாத்மா காந்தியே சொல்லுவார், இந்த கருத்தை அவரே சொல்லியிருக்கார். அதனால் அசம்சக்த அவன் பற்றற்றவன் முக்தன் என்று கூறுகிறது. இப்போ நல்லா புரியுதா? கயிற்றில் பாம்பு உண்டாகவில்லை தெரிகிறது, காரணம் இருட்டு. இது 3வது பொருள், அது இருக்கிறதுனால அதான் மாயை. இந்த மாயை உங்களுக்குள்ளே இருட்டாக இருக்கிறதுனால கயிறு தெரியுது. பிரம்மையோட இடையில மாயை சேர்றதுனால தான் ஜகத்து தெரிகிறது. இந்த கயிறு பாம்பு அற்புதமான உதாரணம். இது வேதாந்தத்துக்குன்னே பிறந்த உதாரணம். இது இல்லாமல் பாடமே நடந்தது. மண்ணு பானை கயிறு பாம்பு திரும்ப வரும். நிஜத்தில் நிழல் தெரிகிறது உண்டாகவில்லை, பிரம்மத்தில் ஜகத் உண்டாகவில்லை தெரிகிறது. பிரம்மத்தில் ஜகத் உண்டாகவில்லை தெரிகிறது. யார் ஜகத்தை பிடிக்கும்? சம்சாரம். முட்டாப்பை அறிவில்லைன்னு அர்த்தம். அஞ்ஞானிக்கு சம்சாரம் பிடிக்கும், அஞ்ஞானிக்கு முட்டாப்பையலுக்கு ஜகத்து, அஞ்ஞானிக்கு ஜகத்து பிடிக்கும்னு சொன்னால், முட்டாப்பையலுக்கு சம்சாரம் பிடிக்கும்னு சொன்னால், சம்சாரம்னா உலகம், எல்லா பொருளும் எனக்கு பிடிக்குமா, நம்ம தப்பிச்சுக்கணும். புரியுதாரு? எல்லாம் நல்லா பொருத்தமாக இருக்குதுல்ல? அப்புறமா என்ன சொல்கிற மாதிரியே இருக்குன்னு எல்லாம் சொல்லாதீங்க, கிளாஸ் முடிஞ்சு. பிரம்மத்தில் ஜகத் உண்டாகவில்லை தெரிகிறது. தெரிஞ்சால் இருக்காது, அப்புறம் தெரியாது.
அசங்கல்பேன சகலா சேஷ்டா. அசங்கல்பேன சங்கல்பம் இல்லாமல் வேலை செய்கிறீங்க. ரொம்ப தீவிர கதி வேண்டாங்கிறத சொல்லு. அசங்கல்பேன சகலா சேஷ்டா, ஆசைகளை பற்றாது முயலாமலும் பற்றாமலும், நானா விஜృంభిதாக, பலவிதமான கதவுகளை திறக்காமலும். இப்போ தெரியாதுல்ல, இவன் சம்சாரத்தில் இருக்க அவன் என்ன பண்ணுறான், ஒரு பேச்சு சும்மா இருக்காமல் சும்மா இல்லாமல் ஃபோனை போட்டால் என்ன ஆகும், ஒன்றுமே இருக்காது கான்செப்டு. ஆனால் 2-3 மணி நேரம் பேசின்னு இருப்பாங்க, வாய் வலிக்கும். அந்த ஃபோன் வந்து அது இதெல்லாம் போயிடும், ஜீவன்லாம் போயிடும் அதுக்கு. அதுவே திட்டு வச்சு வை ஃபோனை, எவ்வளோ நேரமாக பேசுகிற, நீலாம் ஒரு மனுஷனா மாடா, நீ மனுஷனாயிரு மாடாரு, என்னையாம் போட்டு சாகடிக்கிற அப்படின்னு ஒரு ஃபோனு சொல்லுதுன்னு வச்சிங்களேன். அப்படி அது என்ன சம்சாரம் என்ன பண்ணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். முடியாதுங்க, அதெல்லாம் சம்சாரம் முடியவே முடியாது. பேசிக்கொண்டே இருக்கும். லப்பன்னு பேசி அது மாதிரி கதவுகளை திறக்காதப்பா. சம்சாரத்தின் பல வழிமுறைகளை, கதவுகளை திறக்காமல், பல முயற்சிகளை செய்யாமல், சிகிச்சைதா சிறந்த மருத்துவம். அதுதாங்க, வாயை மூடு காதை தர. அதை வந்து இன்டைரக்டாக மந்திரம் இப்படி நான் எப்போயோ சொல்லியிருக்கேன். நீங்களாம் எனக்கு ஒரு பெரிய மாலையே வாங்கி போடணும். முறைப்படி பெரிய மாலையாக போட்டுறாதீங்க, அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். சிகிச்சைதா பவ. இது சிகிச்சா என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் மூடுன்னு அர்த்தம். வாயை மூடு காதை தொற அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அசங்கல்பேன்னு சகலா அச்சேஷ்டா, எந்த சேஷ்டாவும் பண்ணாமல், பலவிதமான கதவுகளை திறக்காமல், ஸ்ரேயக சம்பாதயந்தி, இவன் தான் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறான்னு சம்ஸ்கிருத வார்த்தை அது. நம்ம சொல்கிறோம்ல சம்பாதிச்சுட்டு வந்துட்டோன்னு, எடிட்டிங்னு சொல்கிறாங்களோ அதுக்கும் சம்பாதனை தான் சொல்லுவாங்க. அவன்தான் வெற்றி அடைகிறான். ந சக்தம் இக, இங்கே எந்த பற்றும் இல்லாமல், சேஷ்டாசு எந்த முயற்சியும் இல்லாமல், சிந்தாசு எந்த சிந்தனையும் இல்லாமல், ந வஸ்துசு எந்த பொருளையும் பிடிக்காமல், ந கம ஆகம போக்குவரவு இல்லாமல், சேஷ்டாசு முயற்சி செய்யாமல், நான் கலனாசு காலத்தோடு ஓடாமல். மணி பார்த்து ஓடுறோமா இல்லையா? மணியை பார்த்துக்கிட்டு மணி முள்ளோட வேகமாக ஓடுறோமா இல்லையா? எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறான், டைம் ஆச்சுங்கிறான். இவன் சோம்பேறி பைய. கேட்டால் டைம் ஆச்சுங்கிறான். அப்புறம் லேட்டாக இருந்தேன்னா லேட் ஆகிடுச்சும்மா. உங்கள் அப்பா என்னடா வேலை செய்கிறாருன்னா, அப்பா வேலை செய்கிறாங்களா. உங்கள் அப்பா என்னடா செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்பா வேலை செய்கிறாங்கம்மா. என்ன வேலைடா செய்யணும், ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. சரிடா எங்கே என்ன வேலை செய்யணும், எங்கே வேலை, ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கம்மா. ஆஃபீஸ் எங்கே இருக்கிறான், மவுண்ட் ரோட்டில் இருக்குமா. லொக்கேஷனை சொல்ல மாட்டான் கடைசி வரைக்கும். இதான் சம்சாரம்னு பேர். புரியுதா? ஒரு வார்த்தைக்கு பதில் இத்தனை பதில் இருக்குது. எப்போ கேட்டாலும் லேட்டு தான். ஓடி செய்யாதுன்னு போட்டிருக்கு பாருங்க, இதில் போட்டிருக்கா இல்லையா? ஓடி செய்ய, ஓடி உழைக்கணும். அதான் நீ ஓவராக ஓடுற, அதை புரிஞ்சுக்கா. நீ உனக்கு பைத்தியம் முடிச்சு ஓடிட்டுருக்க, உனக்கு தெரியல. நீ பைத்தியங்கிறது உனக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும். ஏன்னா எல்லோரும் ஓடுறான். என்ன அழகாக என்ன வேகமாக வண்டியை லாபகமாக திருப்புறானுங்க, ஓடிக்கிறானுங்க. அது காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், எல்லாம் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டானுங்க. ஓடி நமக்கு பயமாக இருக்குது, வண்டியை ஓட்ட முடிய போல. நான் சக்தமிகோ பற்றோ, சேஷ்டாசு முயற்சியோ, சிந்தாசு சிந்தனையோ, வஸ்துசு பொருளோ பிடிக்காமல், கம அகம போகாமல், சேஷ்டாசு முயற்சி செய்யாமல், காலத்தோடு ஓடாமல், கலனாசு எந்த இச்சையும் இல்லாமல், போகையும் இச்சையும் இல்லாமல் வாழ்கிறான். அஞ்ஞானிக்கு பாம்பும் ஜகத்தும் ஆபரணமும் தெரிகிறது. அஞ்ஞானிக்கு, ஏன்னா அவன் இருட்டோடு இருக்கான். இருட்டோடு இருந்தால் அஞ்ஞானி. பிரார்த்தனையின் போதும் பேசுவதும் கேட்பதும் ஒரு சொல்லிட்டாங்க.
கேவலம் சிதி விஸ்ரம்ய கிஞ்சித் சைத்திய அவலம்ப வியாபி சர்வத்திர நீரச இக திஷ்டத் ஆத்மரசம் மனக விவகாரம் இதம் சர்வம் மா கரோத்து வா குர்வன வாபி குர்வன வா ஜீவக ஸ்வ ஆத்மரதிக்கிரியக. ஆத்மரத்தின்னு என்னது? ஆத்மாவில் ரமிச்சிருக்கிறவன். ஆத்மாவில் ரமிச்சிருக்கிறவன் தியானம் பண்ணி உள்ளே போயிட்டான், வேத விசாரம் பண்ணி உள்ளே போயிட்டான், சகசிராரம் போயிட்டான். சமாதி, அத்வைதம், கைவல்யம் அதுக்கெல்லாம் அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. கேவல சித்தி விஸ்ரமிய அவன் எப்படி இருப்பான்னா இந்த சித்து சத்தில் ஓய்வெடுக்கும். நேரம் கிடைச்சா தியானத்துக்கு போவான், எல்லாம் ஆடியோ கேட்பான், எல்லாம் விசாரத்தில் இருப்பான். இந்த மூணில் ஏதாவது ஒன்று செய்வான். அதுதான் கேவலம் சித்தி விஸ்ரமிய. இந்த சித்தானது சத்தில் ஓய்வெடுக்கும். கிஞ்சித் சைத்திய அவலம்ப வேறு எதுவுடனும் அவலம்பம் பற்றாது. வேறு எதையும் சரணாகதி ஷெல்டர் பண்ணாது, என்னது அடைக்கலம் அடையாது, போய் பிடிக்காது. இந்த சித்தானது சத்தை தவிர வேறு எதையும் பிடிக்காது. உள்ளே போகிறதுனால அந்தர் யாத்திரா அந்தர்முகியாக இருக்கிறதுனால. சர்வத்திர நீரசம் வெளியில் எங்கும் உள்ள ஒன்று தான், வெளியில் எங்கும். வெளியில் இருக்க நீரசம் எந்த ரசமும் இல்லை, 9 ரசமும் இல்லை, ஒரே ரசம் சாந்த ரசம், இறைவனுடைய ரசம் சாந்த ரசம். திஷ்டா ஆத்மரசம், அது பேர் ஆத்மரசம். சாந்தமாக இருக்கிறது ஆத்மரசமாக. ஏகரசம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரே மாதிரி இருக்காரியா போதும். என்ன காரணம்? ஆத்மாவில் இருக்கார். ஜகத்தில் இருந்தால் 9 மூடு வரும். உள்ளே போனால் 1 மூடு, வெளியில் போனால் 9 மூடு. 9 வீட்டில் நீ வேலை செய்கிறன்னு அர்த்தம். 9 விதமான நீ டீல் பண்ணுற சமுதாயத்தில். காமம், வீரம், வெறுப்பு, தைரியம், அன்பு, இரக்கம் எல்லாம் வரும். அப்படி ஏகரசமாக நீ இருக்கிற. இப்போ நீங்கள் ஏசியில் இருக்கிறது பிடிக்குமா, இருக்கிற இடத்துல பிடிக்குமா? குளிர்ச்சி தானே பிடிக்கும். அதே மாதிரி அமைதியாக இருக்கிறது பிடிக்குமா, பரபரன்னு இருக்கிறது பிடிக்குமா? சாந்தி அப்படின்னு என்னது? அமைதி. அமைதி பிடிக்குமா, பரபரா பிடிக்குமா? அப்புறம் இன்னொரு வார்த்தை என்னது? அத்வைதம். இறைவனோடு இருக்க பிடிக்குமா, ஜகத்தோடு இருக்க பிடிக்குமா? நீ நீ இறைவனோடைய இருக்கீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சம்சாரத்தோடு இருக்கீங்க, ஜகத்தோட வேலை செய்ய டீல் பண்ணுறீங்க. ஜகத்துனா உலகம். அன்மா நான் சொன்னால் நீங்கள் என்னமோ எல்லாத்தையும் மாற்றிக்கிற மாதிரி. நீரசம் இக. அதனால் எங்கே பார்த்தாலும் பற்று விலகி அவருக்கே வெறுத்து போச்சு. பாவம், அவரே குழம்பிட்டார். திஷ்டத் ஆத்மரசம். ஆத்மாராவில் ஆத்மரசத்தில் அவர் பருகி நிற்கிறார். ஜூஸ் சாப்பிட்றீங்க, நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஜூஸு 40 ரூபா 50 ரூபா. அதை சாப்பிடும்போது பேச்சு இருந்துச்சா? இல்லை, அது சொல்லுது. அது ஆத்மரசத்தில் மனக விவகாரம் இதம் சர்வம் மா கரோத்து. அவன் இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணாலும் சரி, விவகாரம்னா நடவடிக்கை, டிரான்சாக்ஷன். அவன் ரொம்ப விவகாரமான ஆளுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அவன்கிட்ட வச்சுக்கூடாது. அப்படி சில பேர் முடிவு எடுப்பாங்க, அதான் விவகாரம். அந்த விவகாரம்லாம் அவன் பண்ணாமல் மா கரோத்து செய்யாமல் இருக்கலாம், கரோத்து செய்யலாம், அக்குர்வன வாப்பி செய்யாவிட்டாலும், குர்வன செய்தாலும், வா ஜீவக அவனுடைய சித்தானது ஸ்வ ஆத்மரதிக்கிரியாக தன்னுடைய ஆத்மாவிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கும். வெளியில் அவன் என்ன செஞ்சாலும் செய்யாடினாலும், செய்யணும்னு நினச்சாலும் நினைக்காவிட்டாலும், அவனுடைய சைத்தன்யமானது சதா ஆத்மாவில் ஆத்மரதி குளிர்ச்சியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு வெளியில் அவனுக்கு பேச்சு வருமா?
ஜகத்துக்கு காரணம் யார்? ஜெகத் காரணம் பிரம்மன் ஜென்ரலாக சொல்லுவான். ஆனால் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது, அதான் மாயா. மாயா எப்படி பண்ணுது? மாயா வந்து பாம்பில் தன்னுடைய வெளிச்சத்தை இருட்டை காமிக்கிறதுனால கயிறா தெரியுது. அப்போ மாயா பிம்பத்தை ஏற்படுத்தாதான் தான் மாயா பிம்பம்னு சொன்னேன். இதெல்லாம் மறக்கக்கூடாது. திரும்ப திரும்ப இடையில அது நான் கேட்பேன். இது வரைக்கும் இருக்கட்டும். 67 மந்திரம் பார்த்துருக்கோம். இதில் ஆரம்பித்தோம். எத்தனை மந்திரம் ஆச்சு? 10 மந்திரம் ஆச்சு. 58 67னா 10 மந்திரம் வந்துருக்கு. பார்த்தீங்களா? இவ்வளவு ஓபி அடித்தோம், 10 மந்திரத்தை நம்ம கடந்துருக்கோம். இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், மந்திர வார்த்தைகள் எழுதிக்கிங்க. ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்கோம் இல்லையா? நிருபாதிகம். நிருபாதிகம் நிருபாதிகம் நிருபாதினா எந்த உபாதியும் இல்லாத. எழுதிங்க. உபாதினா என்னது? இந்த உடம்பு போன்ற தோன்றி மறையிறது மித்தெல்லாம் உபாதி. நிருபாதிகம். நிர்விகல்பம், எந்த எண்ணமும் கருத்தும் இல்லாத நிலை. நிரகங்காரம், அகங்காரமற்ற நிலை. நிர அகங்காரம். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீக்கிடுவேன். இந்த 100 வார்த்தையில் எது தேவையோ அதை கொண்டு வந்துடுவேன். நிர்விகாரம் ஏற்கனவே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிர்விகாரம் ஏற்கனவே விகாரம் எழுதியிருப்பீங்க, நிர்விகாரம் எழுதியிருக்க மாட்டீங்க. நிர்விகாரம்னா மாறாதது, பரம்பொருள் லட்சணம். இதெல்லாம் நிருபாதிக்கம், எந்த உபாதியும் கிடையாது. நிர்விகல்பம், எந்த எண்ணங்களும் கிடையாது. நிரகங்காரம், எந்த அகங்காரமும் கிடையாது. நிர்விகாரம், எந்த மாறுபாடு விகாரம் கிடையாது. சத்தியம் ரிதம். சத்தியம் ரிதம் ஏற்கனவே எழுதியிருக்கேன். அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த உபனிஷத்து தேஜோபிந்து உபனிஷத்து, அதில் வந்து யம நியமங்கள் சொல்லும் போது, யமம்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், பிரம்மந்தான் எல்லாமே இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. எப்போதும் இருக்கிறது நித்தியம் அல்லது சத்தியம்னு சொல்லுவாங்க. எப்போதும் இருக்கிறதே சத்தியம், எந்த காலத்துலேயும் இருக்கும், அழியவே அழியாது. அது மட்டும் அதான் ஜெயிக்கும். பார்த்தீங்களா? பவர் பார்த்தீங்களா? அழிக்க முடியாதது சனாதனம். சன்னு சனாதனம், எப்போதும் இருப்பது, அழிக்க முடியாது, எந்த கொசுவாலும் அழிக்க முடியாது. அதுதான் சனாதனம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சத்து, அதுதான் சத்தியம். யமம் நியமம் சொல்கிறோம்ல, யமங்கிறது சப்குச் பிரம்மம், சத்தியம் தான் இருக்கு, சத்தியம் சத்து தான் இருக்கிறது அப்படிங்கிறது யமம். நியமம்னா அதை அடையிறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை வச்சுருக்கலாம், ஒரு பாலிசி, ஒரு முறையை பயன்படுத்துறது. இப்போ ஞான யோகங்கிற ஒரு முறையை பயன்படுத்துகிறோம். மற்ற யோகத்தில் அவர் கூட கேட்டார்னு, இது மற்ற யோகங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் எல்லாரையும் அரவணைக்கிறோம். யாரையுமே நம்ம நல்லவற்றை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய யோகத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா புரிதல் முக்கியம் இல்லையா? புரியாது இது. இப்போ நான் இன்றைக்கி பேசினது, ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு வாட்டி கேட்டால் புரியும். அதை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல உங்களால் முடியாது. இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களால் முடியாது. ஆடியோ போட்டு கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள் வாங்கிக்கிட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுக்காதீங்க. ஏன்னா மாண்டூக்கியம்லாம் டஃப்பான விஷயம். ஷார்ட்கட்டை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாண்டூக்கியம் போகாதீங்க. மாண்டூக்கியம் 10 உபநிஷத்து படித்தாலும் புரியாது, 108 உபநிஷத்து படித்தாலும் புரியாது. இருக்கிற விஷயம் என்ன தெரியுமில்ல? கனவும் நனவும் ஒன்றும் சொல்லும், ஒரே விஷயந்தான். கனவும் நனவும் ஒன்று, அது எப்படிங்கிறத சொல்லும். 12 மந்திரம் தான். அதை எக்ஸ்ப்ளனேஷனு அதுக்கு கௌடபாத்திர அவ்வளோ 300 கிட்டத்தட்ட எழுதியிருக்காரு. இப்போ சத்தியம்னா அதுதான் இருப்பது, நித்தியமாக இருப்பது. அதே பிரித்தாங்க பார்த்தீங்களா? சத்தியத்தை 2ஆக பிரித்து தான் அதில் வெளிச்சமும் உணர்வும், வெளிச்சமும் உணர்வும் பாத்தின்னு சொல்லுவாங்க. அது விளங்குறது, அசைகிறதெல்லாம் பாத்தி. அசினா இருப்பது, பாத்தினா விளங்குறது. அந்த ஆனந்தங்கிறது தான் பிரணவம். சிவம் சக்தி சேர்ந்தால் பிரணவம் பிறக்கும் இல்லையா? சிவம் சக்தி சேர்ந்தால் முருகப்பெருமான் பிறக்கிறார். அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும். சத்தியச்சித்து சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும். சிவவெளி ஞான வெளிங்கிறது இதுதான். சிவவெளிங்கிறது என்னது? அது ஒரு வெட்ட வெளியாக இருக்குது.
அது எப்போதும் இருப்பதான வெளி, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அதில் ஞான வெளி தான் நாம சித்து. சித்தை தான் உணர்வு அல்லது ஞானம்னு சொல்லலாம். அறிவு ஞானங்கிறதெல்லாம் ஒரே வார்த்தை தான், உணர்வு. ஏன்னா ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் இது சொன்னால் இந்த ஜகத்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த ஜகத்தில் பேர் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜகத்து இருக்கே, சும்மா ஒரு சின்ன இன்டர்வியூ. ஜகத்து இருக்குங்க, ஜகத்தில் நீங்கள் கோடி பொருட்கள் நீங்கள் பார்க்குறீங்க, பேர் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பேர் இல்லாத பொருளே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் நீங்கள் பேர் வச்சுட்டீங்க, எல்லாம் பிறந்ததுக்கெல்லாம் நீங்கள் பேர் வச்சுட்டீங்க. இப்போ என்ன விசேஷம்னு கேட்டால், இந்த பேர் ஒரு பசு அப்படின்னு சொன்னால் பசு மாடு எப்படி இருக்குங்கிறத இந்த கண்ணு பார்த்து போட்டோ பிடிச்சி உள்ளே வச்சிடும். அப்புறம் பசுன்னு வார்த்தை கேட்டாலே அந்த போட்டோ உள்ளே ரெனிவல் ஆகிடும். அப்போ நாமமும் ரூபமும் வெளியில் இருக்கான்னா பசுமாடும் மாமரமும் உள்ளே போகல, அதோடைய பிம்பம் உள்ளே போகுது. அந்த பிம்பம் அறிவாய் உணர்வாய் இருக்கிறது. அப்போ உணர்வு ஒண்டி தான் ஜகத்தாக இருக்கிறது. உணர்வு இருந்தால் தான் ஜகத்து. உணர்வு இல்லைன்னு சொன்னால் கான்சியஸ் போச்சுன்னு வச்சுங்க, கோமா ஸ்டேஜில் இருந்தால் ஜகத்து இருக்கா? தூக்கத்தில் ஜகத்து இருக்கா? எப்படி வேணாலும் புரிய வைக்கலாம், விளையாடலாம். நம்ம வேதாந்தம் கஷ்டம்னு சொல்கிறாங்களே, இங்கே சொல்ல சொல்லுங்கள், எங்கிட்ட சொல்ல சொல்லுங்கள். எங்கே கஷ்டம்னு கேளுங்க, நீங்களே கேளுங்க. எங்கேயா கஷ்டம் உனக்கு? மாண்டுக்கு எப்படி புரியலாமா? வா நான் புரிய வைக்கிறேன். எளிமையானதுங்க. சிரவணம் ஒன்றுல யாருங்க ஒரே ஒன்று செய்ய எல்லாமே உனக்கு சித்தி ஆகிடும்னு சொல்ல வேறு எந்த யோகத்திலையும் சொல்ல முடியாதுங்க. நீ சிரவணம் மட்டுமே கேட்டுட்டு வா, எல்லா படிக்கட்டையும் நீ கடந்து நீ முக்தி அடைவேன்னு சொல்ல முடியும் அடியனால். அதுக்கு தான் சிரவணம் பண்ணுங்கள், சிரவணம் பண்ணுங்கள், சிரவணம் பண்ணுங்கள். ஏன்னா சூப்பர் கீ, மாஸ்டர் கீ. அதுக்கு இணையான கீயே கிடையாது முக்தி கொடுப்பதற்கு. ஏன்னா நீங்கள் தியானத்தில் உட்காரத்துக்கே ஞானம் வேணுங்க. தியானத்தில் எப்படி உட்காரணும், எப்போ உனக்கு போர் அடிக்கும், எப்போ தூங்கிடுவேன், எப்போ லயமாகிடுவேன், 1,00,000 மன்வந்திரம் தூங்கிட்டீங்கன்னா என்ன ஆகிறது? இதெல்லாம் நம்ம அறிய வேண்டிய விஷயம். அதனால் சத்தியம் ரிதம் பார்த்துட்டோமா, நிர்வீகாரம்லாம் பார்த்துட்டோமா. எத்தனை வேர்டு சொல்லி 4-5 வேர்டு சொல்லியிருக்கேன்னா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்